guys, good evening and welcome back. ஸோ இன்னைக்கு நான் வந்து ஹேர் லாஸ் பற்றி நான் பேச போகிறேன். ஒரு வருஷமாக எனக்கு கண்டினியூஸாக ஹேர் லாஸ் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அதில் எனக்கு கிடைச்ச சில எக்ஸ்பீரியன்ஸ், நான் பண்ணின சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மேபி இது யாருக்காவது இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இன்றைக்கி நான் எதுவும் ப்ராடக்ட்ஸ் சஜஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுறேன். பட் நம்ம எப்படி ஹேர் லாஸ் என்ன ரீசன்னால நமக்கு வருது அப்படின்றத பற்றி மட்டும் நம்ம இன்றைக்கி பேசுவோம். பேசிக்காக வந்து நம்ம ஸ்கின், நம்ம ஹேர் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் ஒரு பீரியடில் டெட் செல்ஸ் போகும், புது செல்ஸ் நமக்கு ரெனியூ ஆகும். அதே மாதிரி தான் ஹேருமே கூட. பட் நமக்கு ஸ்கின்ல நடக்கிற விஷயம் நமக்கு கண்ணில் ஆப்வியஸாக நமக்கு தெரியாது. பட் முடி விழுறப்ப மட்டும் நமக்கு நல்லா தெரியும். ஸோ தெரிகிறப்ப நமக்கு அது என்ன ஆகும் அப்படின்னா, அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடும். நமக்கு டே டு டேயில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை விட இந்த முடி கொட்டுதே, முடி வந்து எல்லாம் கொட்டிடுச்சா நம்ம என்ன ஆகிடுவோமோ அப்படின்ற அந்த கவலை வந்து அது ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். இன்ஃபேக்ட் எனக்குமே இருந்தது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்னாலவே நமக்கு வந்து முடி இன்னும் ஜாஸ்தியாக கொட்டவே ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எதனால முடி கொட்டுது, ரீசன்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். சப்போஸ் நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியான பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முடி கொட்டுற வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. ஓகே, பட் விமென்ஸை பொறுத்த வரைக்கும் யாருமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறது கிடையாது. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு டெஃபிஷியன்சி, ஒரு அயன் டெஃபிஷியன்சி இருக்கலாம், இல்லை வந்து ஒரு பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை ஒரு வேறு ஏதாவது ஒரு ஹார்மோனல் ப்ராப்ளம், இல்லை ஒரு தைராய்டு ப்ராப்ளம், இல்லை அப்படின்னா நல்ல தண்ணி இருக்காது, இல்லை நல்ல ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள், இல்லை ப்ரீ ப்ரெக்னன்சி, போஸ்ட் ப்ரெக்னன்சி இப்படின்ட்டு வந்து நிறைய விஷயங்களால நமக்கு ஹேர் லாஸ் ஆகும். இந்த பர்டிகுலர் ரீசன்னால தான் நமக்கு ஹேர் லாஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சார்ட் அவுட் பண்ணால் மட்டும்தான் அது வந்து அந்த ஹேர் லாஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு சொல்கிறாங்க 50 முடி கொட்டுறது ரொம்ப இயல்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 முடி அப்படின்னாவே ஒரு மாதத்துக்கு அது எங்கேயோ போகும். அண்ட் சில பேருக்கு ஹேர் க்ரோத் வந்து நல்லாயிருக்கும், ஹேர் ஃபால் ஆச்சுனாலும் ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட் சில பேருக்கு ஹேர் க்ரோத்தும் இருக்காது, ஆனால் ஹேர் ஃபாலும் போயிட்டே இருக்கும். ஸோ என்ன ஆகும், இருக்க முடி வந்து ரொம்ப ரொம்ப தின்னாகிடும் அண்ட் பார்க்கறதுக்கே நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உடம்புல என்ன செக் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். முதல்ல வந்து நம்மளுடைய ஹார்மோன்ஸ் செக் பண்ணணும். நமக்கு தைராய்டு இருக்கான்னு பார்க்கணும். பிகாஸ் தைராய்டு தான் மெயின் ரீசன் ஹேர் ஃபாலுக்கு. உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் பார்க்கலாம், கண் கூட பார்க்கலாம், உங்கள் முடி வந்து நல்ல பஞ்சாக விழுந்தது அப்படின்னா ஐதர் உங்களுக்கு ஹைப்போ தைராய்டிசமாக இருக்கலாம், இல்லை ஹைப்பர் தைராய்டிசமாக இருக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு தைராய்டு டெஸ்ட் சிம்பிளாக எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் அதுக்கு டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஹார்மோன்ஸ்னால வர்றது. அடுத்தது வந்து நம்மளோட ஃபெரிட்டின் லெவல், அதாவது அயன் லெவல். ஹெச்பி வேறு, அயன் வேறு. அயனுக்குன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது லேப்ஸில். ஸோ அவங்களோட ஃபெரிட்டின் லெவலை வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ அவங்களோட அயன் லெவல் வந்து ஒரு சர்டன் அதில் ரேஞ்சஸ் இருக்கும். அந்த ரேஞ்சுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது அயன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் இது வந்து அயன். ஸோ இது ஹெச்பி வந்து சில பேர் பார்த்துட்டு ஐயோ ஹெச்பி நார்மலாக தானே இருக்குது, ஹெச்பி நார்மலாக தான், யூஸ்வலாக அயன் லெவலும் நார்மலாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபெரிட்டின் லெவலை செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்தது விட்டமின் B12. விட்டமின் B12 வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு இயல்பாகவே அது கிடைச்சிடும். ஸோ அதனால அவங்களுக்கு பெருசாக அந்த ப்ராப்ளம் இருக்காது. பட் இல்லாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா B12க்கு, லைக் நான்வெஜ் சாப்பிடாதவங்க B12க்கு சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அது நிறைய ஸ்ப்ரேஸ் கிடைக்குது, விட்டமின் B12 ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லுவாங்க. அது சும்மா டங்கில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கனாவே டெய்லி ரொம்ப மைன்யூட்டான டோசேஜ் தான் எடுத்துக்கணும். பட் அதுவும் வந்து ஒரு ரீசன் ஹேர் ஃபாலுக்கு. அப்புறம் வந்து அடுத்த ரீசன் வந்து PCOS. நிறைய கல்யாணமானவங்க, கல்யாணம் ஆகாத கேர்ள்ஸ் எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற காமனான ஒரு இஷ்யூவாக ஆயிடுச்சு இப்போ PCOD அண்ட் PCOS. ஸோ நீங்கள் அதையும் தரவாக ஒரு செக்அப் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு சிம்டம்ஸ் வந்து ரொம்ப விசிபிளாக இருக்கும். லைக் வந்து உங்கள் பீரியட்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்காது உங்களுக்கு. அப்புறம் உங்களோட முகத்தில் இருக்க ஹேர் எல்லாம் ரொம்ப திக்காக க்ரோ ஆகும். ஸோ இதெல்லாம் PCOS. இதனால என்ன ஆகும், ஹேர் ஃபால் இருக்கும். அண்ட் அவங்களுக்கு பால்ட்னஸ் வரும், லைக் அங்கங்கே வந்து பேட்சியாக முடி வந்து இருக்காது. ஸோ அது எல்லாம் PCOD அண்ட் PCOSோடைய சிம்டம்ஸ். இது ஒரு ரீசன் ஃபார் ஹேர் ஃபால். அண்ட் அடுத்தது வந்து பயோட்டின் நீங்கள் நிறையா எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு பார்க்கணும். பிகாஸ் பயோட்டின் ரொம்ப முக்கியம் நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு. நமக்கு முடி
விழுந்தாலும் கூட முடி growth நல்லா இருந்தது அப்படின்னா அது காம்பன்சேட் ஆகிடும். பட் உங்களுக்கு முடி லாஸ் ஆகிக்கிட்டே இருக்குது பட் வளர்ச்சியே இல்லை அப்படின்னா ஸோ அது காம்பன்சேட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு பயோட்டின் ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஹேருக்கு, நெயில்ஸ்க்கு, ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது பயோட்டின். சப்போஸ் உங்களுக்கு பயோட்டின் லெவல்ஸ் கம்மியாக இருந்தது அப்படின்னா நிறைய டேப்லெட்ஸ் கிடைக்குது மார்க்கெட்டில். ஸோ நீங்கள் அந்த மாதிரி டேப்லெட்ஸ் வாங்கி எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாம் வந்து லைக் என்னென்னா ஹெல்த் இஷ்யூஸ்னால வர ரீசன்ஸ். இது இல்லாமல் வாட்டர் அண்ட் என்விரான்மெண்ட். நீங்கள் வந்து டெய்லி பைக்கில் போகிறவங்களாம் இருந்தால் அப்படின்னா நீங்கள் ஹேரை வந்து நீங்கள் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு போங்க. வெயிலில் போகிறதா இருந்தால் ஹேரை ஸ்கார்ஃப் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு போங்க. ஃப்ரீ ஹேரோட ட்ரைவ் பண்ணாதீங்க. அது எல்லாம் வந்து ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வரும் அண்ட் ஸ்கேல்ப் சம்டைம்ஸ் ரொம்ப ட்ரை ஆகி ஹேர் எல்லாம் விழ ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஒரு மேஜர் ரீசன். என்விரான்மெண்டல், அதாவது சன்லைட்னாலவோ இதனால வருது. அண்ட் அதர் இன்னொரு ரீசன் வந்து வாட்டர். தண்ணி ரொம்ப ஹார்டாக இருந்தது அப்படின்னா முடி வந்து கண்டிப்பாக கொட்டும். ஸோ அதுக்கு நீங்கள் சில சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் பண்ணலாம். லைக் எப்படின்னா நீங்கள் குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆப்பிள் சைடர் வினிகர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு மகுக்கு 1 கப் அளவுக்கு, 1 கப் அளவுனா ஒரு ஒரு என்ன எத்தனை ஒரு கப், ஒரு நம்ம யூஸ்வலாக மெடிசன் கொடுப்போம்ல பசங்களுக்கு, அதால் ஒரு 2 கப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த லெவலில் வந்து நீங்கள் தண்ணியில் சேர்த்துட்டு அதை வந்து கடைசியாக நீங்கள் ரின்ஸ் பண்ணினீங்க அப்படின்னா முடிக்கும் நல்லது. உங்களுக்கு ஏதாவது போர்ஸ், உங்களோட ஹேரோட போர்ஸ் பிளாக் ஆகிருந்தது அப்படின்னா அது எல்லாம் வந்து உங்களுக்கு வாஷ் அவுட் ஆகிடும். ஸோ அது வந்து ஒரு வே அவங்களுக்கு ஹாட் வாட்டர்லேருந்து இது பண்ணுறதுக்கு. இது இல்லாமல் நிறைய வாட்டர் சாஃப்ட்னர்ஸ் எல்லாம் இப்போ வந்து போடுறாங்க வீட்டுக்கு. ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஹார்ட் வாட்டர் இருந்தது அப்படின்னா நீங்கள் வாட்டர் சாஃப்ட்னர்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு ரீசன். இது இல்லாமல் ஸ்ட்ரெஸ் தான் மேஜர் ரீசன். நிறையா பேருக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், நைட்டில் ஒர்க் பண்ணுவீங்க, பாடி ஹீட் இருக்கும். ஸோ இது எல்லாமும் கூட ஒரு ரீசன். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து சார்ட் அவுட் பண்ணினீங்கன்னாவே உங்களோட ஹேர் லாஸ் இஷ்யூவை நீங்கள் கண்டிப்பாக மினிமைஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வந்தீங்கன்னா ஒரு நேரம் சுத்தமாக முடி கொட்டுறதே நின்றுடும் அண்ட் ஹேர் க்ரோத்துமே நல்லாயிருக்கும். ஸோ ஹேர் ஃபால் நின்றுச்சு அப்படின்னா நீங்கள் ஹேர் க்ரோத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் சாப்பிடணும். நீங்கள் என்ன இன்டேக் பண்ணுறீங்களோ அது ரொம்ப முக்கியம். ப்ராடக்ட்ஸோடைய இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு உங்கள் ஹேருக்கு வந்து ஒரு 5 to 10% தான் ப்ராடக்ட்ஸோடைய இது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும், எஃபிஷியன்சி ஆஃப் த ப்ராடக்ட். பட் அதர் தேன் தட் எல்லாமே நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்ம முகத்துலையும் நம்மளோட முடியிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நம்ம ஹேருக்கு வந்து நிறைய வந்து கரி லீவ்ஸ் ஜூஸ், ஆம்லா ஜூஸ் அண்ட் நிறைய அயன் கண்டென்ட் உள்ள டேட்ஸ், ரைசின்ஸ், இது மாதிரி விஷயங்களை நிறைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஹேர் க்ரோத் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து ரீசன்ஸ் எல்லாம் பார்த்தோம். நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ், நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத பற்றி நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.